சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது நான் தான்ப்பா வர சொன்னேன். என்னத்துக்கு? எப்பா, இதுங்க மேல எனக்கு எந்த கரிசனமும் இல்லை. அதை நீ நம்புறியா இல்லையா? ஏமா, உன்னைய நம்பாம வேற யாரம்மா நான் நம்ப போறேன்? எப்பா, இதுங்கெல்லாம் எப்படியோ போட்டோம். உன் பொண்டாட்டிய விடு, அவளை நீ கணக்கில் எடுத்துக்காத. உன் தம்பி பொண்ணு காது குத்து பத்திரிக்கையில உன் பேர் இல்லாம இருந்தா ஊர்ல எப்படியெல்லாம் பேசுவாங்க. பேசட்டுமா, பேசிட்டு போட்டேன். எப்பா, இந்தா என் பொண்டாட்டிக்காரி என்னை விவாகரத்து பண்ணி துடிக்கிறா. சொந்த தம்பிய வெளியில இருந்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை சரிக்க நினைக்கிறாங்க. பெத்த பொண்ணு எவனையும் அப்பன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அதெல்லாம் ஊர் பேசாதா? புதுசா பேசிட்டு போறாங்க. எப்பா, நடந்ததெல்லாம் போகட்டும்பா. இந்தாரே, நான் சொன்னதுக்காக இதுங்களை எல்லாம் பழையபடி நடத்த வேண்டாம். நம்ம குடும்ப விழா பத்திரிக்கையில குணசேகரன் பேர் இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏமா, எனக்கெல்லாம் சங்கடம் பண்ணலாமா? உனக்கும் சங்கடம் வேணாம். இவங்க எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தாங்களாக்க? நாங்க எதுவும் சொல்லல, அம்மா தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. டேய் கதிரே, உனக்கு வெக்கமல்ல? உன்னை சிங்க மாதிரி எப்படி வளர்த்தண்டா? இப்ப பொண்டாட்டி முந்தானை பிடிச்சிட்டு அலையிறேடா. டேய் கதிரே, உன்னை சிங்க மாதிரி வளர்த்தல. எவனாவது உன்னை முறைச்சு பார்த்தான்னா டேய் பாயிடான குதவளைய கடிக்கிறவன் தாண்டி. இப்ப கள்ள புள்ளி ஆகி போனைய. இப்ப கதிரை ஏத்தி விட்டு அவன் என்ன பிரிக்க பாக்குறீங்களா? அடேங்க அப்பா, இந்த அன்பு சோழர்கள் படத்துல 4 பேர் அண்ணன் தம்பி வருவாங்களே, அந்த அண்ணன் தம்பிகளை பிரிக்க பாக்குற மாக்கு பிரிக்க வாங்கடா கிட்ட. இங்க பாருங்க, உங்க அம்மா தான் உங்க பேரை பத்திரிக்கையில போடலன்னு வருத்தப்பட்டு உங்ககிட்ட பேசுறதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க எந்த எதிர்பார்ப்போடையும் வரல, புரியுதா? வாங்கம்மா வாங்க. இந்த நிக்கிறான என் தம்பி ஞானசேகரன். வியாபாரம் பண்ணன்னு போய் ஒரே நாள்ல கடை இழுத்து மூடிட்டு வந்து நிக்கிறேன். ஓ புத்தி அவ்வளவுதான், நான் அன்னைக்கே கணிச்சிட்டேன். அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனா நான் என்னம்மா கரியாளன் அனுப்பி உங்க பணத்தை பறிக்க சொன்ன மாதிரி நீங்களாம் பேசிக்கிறீங்களாமே. வளையத்துக்கு ஏன் மேட போடுறீங்க? சரி, அது போட்டு விடு. ஆமா, ஏதோ மொய் விருந்து பண்றீங்களாமே. ஒருத்தனை நம்பியா பண்றிய? ஊரை நம்பித்தானே பண்றிய? நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த தொகைய மொய்யா மட்டும் வசூல் பண்ணி காட்டுங்கடா. ஆனா குணசேகரன் பேர் சொல்லக்கூடாது. அப்படி வசூல் பண்ணி காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். இது எங்க ஆத்தா மேல சத்தியம். ரோசத்துக்கு ஒன்றும் குறையில. ரோசம் ஜனனி, எப்படி நாளையிலேருந்து புது வேலை ஜாயின் பண்ண போற? ஜாலி தான். எக்ஸைட்டடா இருக்கியா? டென்ஷனா இருக்கு சக்தி. டென்ஷனா இருக்கா உனக்கா? ஏன் ஜனனி, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க? துணிஞ்சு இறங்கி எவ்வளவோ விஷயத்துல சாதிச்சிருக்க. இந்த வேலையில ஜாயின் பண்றதுக்கு எதுக்கு பயப்படுற? இல்ல பயப்படல.
அந்த மாதிரி சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்றது? இப்போ படிச்சு முடிச்சதும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அக்காங்களோட பிரச்சனை, அப்புறம் நம்மளோட பிரச்சனைன்னு அப்படியே நிறைய டைம் ஓடிடுச்சு. கதையில எதிர்பார்க்காத சஸ்பென்ஸ், நிறைய ஆக்ஷன் ட்ராமாலாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ண இப்போ தைரியமும் வந்துருச்சு. ஆனா இப்போ டைரக்டா போய் ஒரு ஐடி ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்து அந்த மனுஷங்களை சந்திக்க போறோம்னு நினைச்சா பயம்னு சொல்ல முடியாது, ஆனா எக்ஸைட்டிங்கா இருக்கணும் சொல்ல முடியாது. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லலாம். ச்சே ஜனனி, நீ வேற அதெல்லாம் யோசிக்காத. இதெல்லாம் இப்படி மூடி வை. இன்டர்வியூல நீ சூப்பரா அசத்துவ, அதுல டவுட்டே இல்லை. அதே யோசிச்சுட்டு இருக்காத. ம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நானும் வேலையில ஜாயின் பண்ண போறேன். என் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டேன். வாவ் சக்தி, சூப்பர், வெரி குட் டிசிஷன். ம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடியே ஓடி ஓடி நமக்கு வயசாயிருமோன்னு தோணுது. அதுக்கு நம்ம 2 பேரும் யூத்து தானே. ஆமா, அதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்ல ஜனனி. அதான் உண்மை. என்ன இருக்கணும், என்ன தெரியணும், எனக்கு ஒன்றும் புரியல சக்தி. நீ என்ன சாமியாரா? ஜனனி, நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? என்னடா இவங்க பார்க்க இவங்க யூத் மாதிரி இருக்காங்க, ஆனா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் கூட இல்லையேன்னு நினைப்பாங்க. யார் நினைப்பா? யாராவது நினைச்சா அத பத்தி நமக்கு என்ன? யாரோனா சரி, யாரோ இல்லப்பா, நான் தான் ஒத்துக்கிட்டேன், போதுமா?